என்னுடைய தகப்பனாருக்காக நான் ஆண்டவர் ரொம்ப ஸ்தோத்திரம் பண்ணுறேன். எந்த மருமகளுக்காகவோ மருமகனுக்காக அவர் போய் இறங்கி நின்று பேரம் பேசின வேலை கிடையாது. அதில் விளைவு என்னன்னு சொன்னால், நாங்களும் வாங்கலை, நாங்களும் கொடுக்கலை. அப்படிப்பட்ட குடும்பங்களை தான் கர்த்தர் எங்களுக்கு கொடுத்தார். எங்களை ஆசீர்வாதமாக தான் வச்சுருக்கார். பொழுதில் இருக்கிறவனை கர்த்தர் உயர்த்துவா. எளிமையாக ஆரம்பிக்கிறத பற்றி கவலையப்படாதப்பா. கல்யாணம் பண்ணுறியா, எடுத்த உடனே பெரிய கோடீஸ்வரன் மாதிரி கல்யாணம் பண்ணணும்னு நினைக்காத, தேவையில்லை. சில பேர் வீடு திறக்கும் போதே அவங்க குடும்ப வாழ்க்கை நடத்த ஆரம்பிக்கும் போது வசந்தன் கோ மாதிரி வீடு இருக்கணும். ஆமாம், அங்கே என்னென்னலாம் இருக்குமோ எல்லாம் வாங்கிட்டு வந்து அப்படியே லாரி லாரியாக இருக்கணும். கடைசி பார்த்தா வீட்டில் நகர்றது கூட இடம் இருக்காது. விசுவாசினா திருந்தாதது ரொம்ப வேதனை. நீங்கள் எப்படி ஒரு பையனை பெற்று வளர்க்குற கஷ்டப்பட்டீங்களோ அதை விட பல மடங்கு ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்க்குறதுக்கு ஒரு பெற்றோர் கஷ்டப்படுறாங்கன்றதை மறந்துடாதீங்க. ஒரு பெண் பிள்ளையை பெற்று வளர்த்து பாருங்க, அப்போ உங்களுக்கு தெரியும். ஒரு பையனை வளர்க்குறதுக்குள்ள செலவை விட ஒரு பெண் பிள்ளையை வளர்க்குறது தான் செலவு அதிகம், தெரியுமா? அவ்வளவையும் அந்த ஜனங்க கஷ்டப்பட்டு வேர்வை சிந்தி படிக்க வச்சு நிறுத்தினா வியாபாரி கூட்டம் மாதிரி வந்து நிற்கக்கூடாது. விசுவாசிகள்லாம் கொஞ்சம் மனம் திரும்பணும். ஏங்க, உங்க மாமனார் எவ்வளவு நம்புறீங்க? அவரை விட தேவன் பெரியவர். சிறுமையில் இருந்தாலும் என்ன இருப்போம், சிறுமையில் இருக்கிறவனை புழுதியில் இருக்கிறவனை கர்த்தர் உயர்த்தி பிரபுக்களோடு உட்கார வைக்கிற தேவன் நம்முடைய தேவன்.